சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உற்சாகமுள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸை பார்க்கும் போது தெரிகிறது. சிலர்கள் உண்மையாகவே அந்த சத்தியத்தை கேட்டு அந்த ஆர்வத்தை அடுக்கி கொள்ள முடியாம அதை கமெண்ட்ஸா சொல்லிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தீர்த்து கொள்கிறீர்கள். இது எங்களுக்கும் உற்சாகத்தையும் மேலும் சத்தியத்தை பேசும்படியாக நல்ல ஒரு ஊந்துதலையும் இது எனக்கும் கொடுக்கிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. வருடத்தின் கடைசி பகுதிக்குள்ள நாம் வந்துட்டோம். இந்த வருடத்துல இதுதான் நமது கடைசி ஆராதனை. இனி நாம் ஆராதனைக்காக இந்த வருஷம் நாம் கூடி வரப்போவது கிடையாது, போயிடுச்சு, அவ்வளவுதான். இதோட அடுத்த வருஷம்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கூடி வர போறோம். அந்த அளவில் இந்த வருடம் எல்லாம் நாம் பிரயாணித்து வரும்படியாக நமக்கு தேவன் மாம்பெரிய கிருபையும் தயவையும் இறைவன் பாராட்டினார். அன்று தாமே ஆசீர்வதிப்பராக. புத்திஹீனமான நன்மைகள் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொன்றியா மெதுமெதுவாக நம்ம கவனித்துட்டு வரோம். புத்திஹீனமான நன்மைகள் அப்படின்னு சென்ற கிறிஸ்துமஸ் முதற்கொண்டு அப்படியே நம்ம வந்துட்டு மெதுமெதுவாக இவைகளை தியானித்து போவது உண்மையாகவே இறைவன் நம்ம அதில் என்ன பேச வரார் என்பதை நாம் புரிந்து கொள்ள நமக்கு வசதியாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. ஒரு புத்திஹீனமான நன்மைகள் என்று சொல்வதில் நீங்க ஏதாவது உதாரணத்தை தேடி வச்சீங்களா? புத்திஹீனமான ஒரு நன்மைகளா? அது எப்படி? புத்திஹீனம் என்று சொன்னாலே கெட்டதுதான் செய்ய முடியும், இல்லை என்றால் புத்திஹீனமான காரியத்தை தான் செய்ய முடியும். நல்லது செய்ய போய் கெட்டதா மாறியது அப்படின்னு பைபிள்ல இருந்து எந்த உதாரணம் சொல்றது நாங்க யோசித்தோம். சரி, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்றது போல நீங்க இருக்கிறீங்களா? எனிவே பரவாயில்ல. ஆனால் இறைவனுடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது நமக்குள்ள ஜீவன் உண்டாக்கப்படுகிறது. தேவனுடைய தர்மத்தை அறிந்தவர்களாக நாம் போகிறோம். தேவனுடைய தர்மம் நமக்கு புரிகிறதாக நமக்குள்ள அந்த புரிதலை ஏற்கப்பட வைக்கிறது. இதான் முக்கியம். கடவுள் மீது இன்ட்ரெஸ்டா இருக்கிறது முக்கியம் அல்ல. உலகத்துல எல்லோருமே கடவுள் மீது தான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. தர்மத்தின் மீது யாரும் இன்ட்ரெஸ்டா இல்ல. பைபிளை தெளிவா வாசித்து பார்த்தால் கடவுள் என்பவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நமக்கு தர்மத்தின் மீதும் அதே இன்ட்ரெஸ்ட் நாம் கொண்டாதான் நாம் அவருடையவர்கள். இல்லை என்றால் அக்கிரம செய்கைக்காரர்களே, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இறைவன் சொல்லிவிடுவார். அக்கிரமம் என்று சொன்னா கிரமம் மீறி நடக்கிறவர்களே, தர்மம் மீறி நடக்கிறவர்களே, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது என்று இறைவன் சொல்லுவார். உலகத்துக்கு ஏற்றபடி சர்ச்சுகளை ஏற்படுத்திக்காதீங்க. உலகத்துக்கு ஏற்றபடி கூட்டாளிகளை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு தேவை இறைவனுடைய தர்மம் என்று இருந்தால் சந்து கடையில அந்த அல்வா கிடைக்குதுன்னு சொன்னாலும் போய் வாங்குறீங்கல்ல, இருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லி. அது போலதான் நாம் சில சந்து பொந்துங்கள்ல இருக்கக்கூடிய சில கடையில குவாலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க நாம் போய் வாங்குறது எப்படி? அப்படியே தான் சில சிறு சிறு சபைகள்ல தான் பெரிய சத்தியங்களை அடங்கியிருக்கும். அப்ப அந்த சபை எது என்று நீங்க தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு அகப்பட்டது தான் இந்த ஜாட்டு சபை. அப்ப நீங்க இந்த ஜாட்டு சபையில நீங்க கடவுளுடைய இன்ட்ரெஸ்ட் அல்ல, தர்மத்தின் மீதான இன்ட்ரெஸ்டையும் கூட வர வச்சுக்கிறீங்க. பேரிப்பட்ட சபையை நீங்கள் வெறுத்து கொண்டால் இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இன்றைக்கு தலைப்பின் கீழே நாம் போயிட்டு இருக்கிறது புத்திஹீனமான நன்மைகள் என்ற விஷயத்துல. இந்த புத்திஹீனமான ஒரு நன்மைகள் தான் கசப்பான துக்கங்களை நமக்குள்ள உருவாக்கி விடுகிறது. நான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்னா இல்லை, அதெல்லாம் நமக்கு சகஜம். அதனாலதான் நான் லௌகிகமான உதாரணங்களை முதல் படுத்தினேன். லௌகிகமான உதாரணங்களை சில பிள்ளைங்க நல்லது செய்ய போய் அவைகள் வேற எதிலையோ போய் முடிந்து விடுகிறது.
அதை போலதான் நான் பைபிள் இருந்து உதாரணம் படுத்தினோம், ஆன நேரமானதுனால் நாம் விட்டுட்டோம். அப்படி உனக்கும் எனக்கும் நன்மை, அதாவது புத்திஹீனமான நன்மைகள் நடப்பதனால் கசப்பான துக்கம் வருவது சகஜம். நீயும் மனுஷன், நானும் மனுஷன். அதுபோல நமக்குள்ள சண்டைகள் பேதங்கள் எல்லாம் வருது, முறிவு ஏற்கப்படுகிறது. சரி விடு, அதுல இருந்து ஏதோ ஒரு நஷ்டம் வரும், ஓகே. ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருப்பது உனக்கும் உன் கடவுளுக்கும். இதுதான் மிக முக்கியமானது. சதா நான் உன்னை குறித்து பேசிக்கிட்டு இருக்கட்டமா, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இது உன்னை குறித்து பேசிட்டு இருந்தா உனக்கு வெக்கம் ஆவறதில்ல. எத்தனை தடவை தான் நான் இப்படி உன்னை குறித்து பேசுவது? அதாவது நான் உன்னை குறித்து பேசுவது மேன்மை அல்ல. உன்னை குறித்து பேசும் போதெல்லாம் இறைவனுடைய தர்மம் பளிச்சிட வேண்டும். அப்போதுதான் வசனம் ஜீவனாக உள்ள வேலை செய்யும். இறைவனுடைய தர்மம் வெளிப்படாத எந்த பிரசங்கத்திலையும் இறைவனுடைய ஜீவனாக எவருக்கும் வசனம் செயல்படாது. சோ மனசுல வச்சுக்கங்க, இப்படியெல்லாம் இருக்கு, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சில இடங்களுக்கு நான் செல்லும் போது சிலருங்க சொல்றாங்க, என்னுடைய வைஃப் தயாரிக்கிற சமையல் அவ்வளவு புரோட்டீன் நிறைந்த சமையல் அப்படின்வாங்க. சில பிள்ளைங்க பேசிக்குவாங்க, எங்க அம்மா அப்படிதான், ஆனா புரோட்டீன் நிறைந்த ஒரு சமையல் தான் எங்களுடைய அம்மா சமைப்பாங்க அப்படின்னு. அதுபோலதான் ஜாட்டு சாதாரணமாக உங்களை விடல. ஜாட்டு என்ன செய்கிறது? புரோட்டீன் நிறைந்த என்று சொல்லக்கூடிய தர்மம் நிறைந்த ஒரு பிரசங்கம் தான் உங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி என்றால் டைம் வேஸ்ட் ஆயிட்டு இல்லைன்னு அர்த்தம். நாம் ஒருபோதும் ஒருவருக்கொருவரா பாரம்பரியமான சபையில சேர்க்கப்படல, ஜீவனுள்ள தேவனுடைய சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மனதில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக இருக்க ஒரு புத்திஹீனமான ஒரு நன்மையை நம்ம செய்யறோமா என்று கேட்டால் செய்யறோம். உதாரணமாக சிலருடைய நன்மைகளை பார்த்தீர்களா? அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயா முதநாமத்தினால நாங்கள் பேய்களை விரட்டினோம், ஐயா முதநாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஐயா முதநாமத்தினால அற்புதம் அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரர்களை நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவங்க பேய்களை விரட்டியது, அற்புதம் அடையாளங்களை செய்தது, தீர்க்க தரிசனம் உரைத்தது ஒரு நன்மை தானே. பட் புத்திஹீனமான நன்மை. ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உதாரணம் இதுதானா அப்படின்னு கேட்டா, சேச்சே இது நான் உதாரணம் படுத்தல, உங்களுக்கு எடுத்து காட்டின்னு இருக்கிறேன். இப்படி எல்லாம் வேதத்துல இருக்கு, கவனிச்சு பாருங்க அப்படின்ற. சோ அதுபோல ஒரு புத்திஹீனமான நன்மைகள் என்னப்படுவது உனக்கும் உன் தேவனுக்கு ஏற்கப்பட்டுச்சுன்னா, அங்க ஒரு கசப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதாங்க, பிரிவு ஏற்கப்பட்டுடும். இப்போ புத்திஹீனமான ஒரு நன்மையை ஆதாம் செய்ததாக உங்களுக்கு நினைவு இருக்கா? ஏவாள் கனியை சாப்பிட்டுட்டா, அதனால ஏவாள் அந்த பக்கம் போயிடுவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வாங்கி தானும் சாப்பிட்ட அந்த புத்திஹீனமான நன்மை ஏவாள் கிட்ட சேர்த்தது, ஆனா கடவுள் கிட்ட இருந்து பிரிச்சிச்சு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற மனமுள்ளவனாய் இருந்தா தன் மனைவியை பார்க்கலாம், தன் கணவனை பார்க்கலாம், தன் பிள்ளைகளை பார்க்கலாம், தன் சொத்தை பார்க்கலாம், என்ன நேசிக்கணும். இப்படி அர்த்தம் என்ன? அவங்களெல்லாம் காலை எட்டு உதைச்சிட்டு அவங்களெல்லாம் துன்புறுத்தி ஓடி வரணும் என்ற அர்த்தமா? இல்லை, அப்படி சொல்லல இறைவன். ஏதன் தோட்டத்தை நினைப்படுத்துறார். உன் மனைவி அந்த பாவத்துல விழுந்துச்சுன்னு உனக்கு தெரியும். நன்மை தீமை சாப்பிட்டு சாத்தானுடைய கூட்டாளியா மாறிச்சுன்னு நீயும் போய் மாறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். உன் மனைவியை இழந்துரு பரவாயில்ல, நான் யார்? நான் சிருஷ்டிகர்த்தர், அதனால இழந்துரு பரவாயில்ல அப்படின்னு. ஆனா ஆதாமால இழக்க முடியல. இதுதான் புத்திஹீனமான நன்மைகள். அதனாலதான் கடவுள் என்று வரும்போது உங்க பிள்ளைய பிரிச்சுத்தான் நீங்க பார்க்கணும். கடவுள், அதாவது தர்மம் என்று வரும்போது உங்களுடைய கணவனை நீங்க பிரிச்சுத்தான் பார்க்கணும், உடைய மனைவியை நீங்க தூரம் வச்சுத்தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா, நாம் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் தர்மத்தையும் தர்ம கர்த்தாவாகிய இவரை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உறவுகள் எல்லாம் அவசரப்படாதீங்க. இந்த உறவுகள் என்னப்படுவது நாம் திருந்தியது போல அவர்கள் திருந்துவார்கள். அவங்க திருந்தாவிட்டால் அது நம்ம கையிலயா இருக்க போது? அந்த உறவு வேணும்னு நம்ம வச்சுக்கவா போறோம்? ஆக்சிடென்ட்ல போயிருது, நோயில போயிருது, வயசாயிட்டு போயிருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிருது. அப்ப அந்த உறவை வச்சுக்க முடியுமானால
இந்த உறவு இருந்தாதான் நான் வாழ்க்கை நடத்த முடியும் புடிச்சு இழுத்துட்டு வந்துருவியா? கல்லறையில இருந்து எழுப்பி கூட்டிட்டு வந்துருவியா? சாவு எப்படியோ, சாவு எப்படி நம்ம பிரிக்கிறதோ அந்த மாதிரிதான் தர்மம் பிரிக்கும் போது கூட நம்ம ஒத்து உழைக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நாம் செவி கொடுத்தது போல் நம்ம தங்கச்சி செவி கொடுக்க மாட்டா. சில நேரங்களில் நம்ம தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருப்போம், ஆனா அவளுக்கு சத்தியத்தின் மீது பாசம் இருக்காது, உங்க மீது ஒண்டி பாசம் இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் ஒதுக்கித்தான் நீங்க பார்க்கணும், வேற வழி இல்லை உங்களுக்கு. மா தங்கச்சி சாப்பிடு, எந்திரிச்சு போ, எல்லாம் செய்ய. நானும் உனக்கு சத்தியத்தை பேசும்போது உன் முகம் சுளிக்குது, அதனால நீயும் நானும் ஒரே பாதையில நடக்க முடியாது. வரியா போறியா? ஏதாவது கஷ்டம் இருந்தா வா. கடவுள் என்ற விஷயம் வரும்போது போன் பண்ணாத, நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரியும், என்னை எதையும் கூப்பிடாத, என் பிள்ளைங்களுக்கு வேற எந்த மார்க்கத்தையும் நீ சொல்லாத. உனக்கு கஷ்டம் இருந்தா என்கிட்ட வா, நான் ஒரு அண்ணன், என்கிட்ட எப்ப வேண்டாலும் வா. இப்படித்தான் நீங்கள் உறவுகளை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க செய்யற நன்மை தீமையாத்தான் போய் முடியும். ஏனவைதான் நீங்க செய்யற நன்மை உனக்கும் எனக்கும் நான் ஒப்பிட்டு பேசல, உனக்கும் உன் கடவுளுக்கும் ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க வெறுமனையாக இறைவன் எப்ப பாரு என்ன ஆசீர்வதிக்கிறேன் 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 இதேதான் கேட்டுட்டு இருப்பீங்களா? கடவுளே என் ஆசீர்வாதம் பண்ணி என் ஆசீர்வாதம் பண்ணி இப்படி கேட்கும் போதெல்லாம் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. நீங்க ஆராதிக்கிற கடவுளை ஒரு ஃபூலிஷ் நீங்க காட்டுறீங்க. அவருக்கு புத்தியே இல்ல, நான் சொன்னதான் அவர் செய்யறாரு. அவருக்கு புத்தியே இல்ல, நான் சொன்னதான் என் தேவைகளை சந்திக்கிறாருன்னு அவர் ஃபூலிஷ் இடத்துல நீங்க வைக்க நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா ஜெபிக்க கூடாத பிரதர், நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, எது இருந்தாலும் இறைவன்கிட்ட சொல்லணும். ஜெபம் எனப்படுவது வெறும் பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, தேவனோடு கூட உறவாடுதல கூட தான் ஜெபம் இருக்கிறது. ஜெபம் செய்ய வேண்டியது தவறு நான் சொல்லல, மாறாக நீங்கள் உங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே ஜெபிக்கிறீங்களா, அதுதான் தவறுன்னு சொல்றேன். இப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்க எத்தொகையான நன்மை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பைபிள்ல இருந்து என்னால முடிஞ்சது, ஏன்னா இந்த பிரசங்கத்தை எவ்வளவு முடிகிறது அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறேன். அதனால இந்த பிரசங்கத்தை சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிட்டாதான், சாஸ்திரிகள் செய்த புத்திஹீனமான விஷயம், ராக்கேல் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராக்கேலுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்காமட்டு போனது, அது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அது நேரடியா சொல்லிட்டா நல்லா இருக்காது, பல உதாரணங்களை படுத்தணும். புத்திஹீனமான நன்மைகள் இருந்து விளைவுகள் என்னெல்லாம் ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்தாதான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு உதாரணமாக, சாஸ்திரிகள் செய்த புத்திஹீனமான ஒரு நன்மைனால் எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது முன்னாடி வாழ்ந்த ராக்கேலுக்கு கசப்பான துக்கத்தை உருவாக்கியது. அப்படின்னா அதே மாதிரிதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏவாளுக்கு நன்மை செய்யறதாக ஆதாம் நடத்த இன்னைக்கு நமக்கு கசப்பு உருவாக்கலையா? அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நமக்கு கசப்பாவலையா? அந்த மாதிரி சாஸ்திரிகள் இன்னைக்கு நடந்தது அன்னைக்கு இருந்த ராக்கேலுக்கு கசப்பை உருவாக்கியது. ஐயோ, என்ன பிரதர் இங்க இருந்து அங்க வரீங்க, இங்க இருந்து இப்படி போறீங்க, என்னம்மா இது கம்பேர் அப்படின்னு சொன்னா கரெக்ட். நாம தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்துட்டா ப்ராப்பரா நம்ம தியானம் பண்ணி முடிச்சிடணும். தியானம் பண்ண வேண்டியது ஞானமா தியானம் பண்ணிட்டு ஞானமா இப்படி உட்கார்றது அல்ல. நாம எப்பொழுதும் நம்ம தியானம் பண்ணும் போதெல்லாம் தர்ம தண்டையில நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையும் கிட்ட கிட்ட வரணும். தர்மத்தோடு கூட நம்ம சேர்க்கப்படணும். தர்ம கர்த்தரோடு கூட நம்ம இணைக்கப்படணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி நன்மைகளை இவர்கள் என்ன செய்தார்கள்? புத்திஹீனமான ஒரு நன்மைகளை செய்து கொண்ட விஷயம் பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் உண்டு. அந்த நன்மைகளை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகலாம். பிரதர், இதுவே ஒரு நல்ல உதாரணமா இருந்துச்சு. ஆதாமது, அப்புறமேட்டு 5வது நாமத்தினால நாங்க தீர்க்கதரிசனம் உரைத்தோம், இதெல்லாம் நல்ல நன்மைகள் அல்லவா? இதை விட வேறு நன்மைகளை சொல்றேன். சோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரோடு கூட இந்த கடைசி காலம் 2026க்குள்ள நீங்க போறீங்க. இந்த கடைசி ஒரு மாதத்திற்குள்ள நீங்க நின்றுக்கிறீங்க. கடைசி 4 வேற நீங்க நின்றுக்கிறீங்க. உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இறைவனுக்கு ஏற்புரியவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்ள வேண்டும்.
இல்லையா? அதனாலதான் இந்த பிரசங்கம் நமக்கு நிச்சயமாக உபயோகம் உள்ளதுதான். ஆண்டவருக்கு செவி சாயுங்கள். சரி, புத்திஹீனமான நன்மைகளை நம்ம எப்படி செய்கிறோம்? புத்திஹீனமான நன்மைகள் என்று சொல்வது பல விஷயங்களை நம்ம சொல்லலாம், பல விஷயங்களை சொல்லலாம். சிலர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு சர்க்கரை இல்ல அப்படின்னு சொல்லும் போது, சீனி இல்லப்பா காஃபில, ஸ்வீட்டாவே இல்ல காஃபில அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட போதும், ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கிற சர்க்கரையை அப்படியே கொட்டிடுவாங்க. ஏதோ சர்க்கரை இல்லைன்னு சொன்னாரு, ஓகேப்பா, அந்த காஃபிக்கு ஏற்றபடியா சர்க்கரையை சேர்க்கலாம். அப்படி வருதுல அவங்களுக்கு. அந்த காஃபி கேட்டபடி ஸ்வீட் சேர்க்கலாம். அப்படி இல்ல, பாஸ்டரே கேட்டுட்டாரு, ஐயோ அவருக்கு நான் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை கொட்டி வைப்பாங்க. அப்படின்னா இவர்களுக்கு நன்மை செய்யணும் என்ற நல்ல உள்ளம் இருக்கிறது, ஆனா புத்திஹீனமான ஒரு நன்மை. அந்த புத்திஹீனமான நன்மை என்ன செய்து விடுகிறது? அது மிகுந்த கசப்பை நமக்கு உருவாக்கி விடுகிறது. உண்ண முடியாம, குடிக்க முடியாம, அப்படியே ஓரம் ஒதுக்கிடும்படியாக செய்து விடுகிறது. ஏன்னா அது புத்திஹீனமான நன்மை. அதே போலதான் ஒருவரை பற்றி நான் கேள்விப்பட்ட, அந்த குழந்தை ரொம்ப சிரிக்குது, தூக்கி இப்படி மேல போட்டு கேட்ச் பிடித்தார் அந்த பிள்ளைய, வயசானவர். அந்த பிள்ளை ரொம்ப சிரிக்குதுன்னு 2வது முறை தூக்கி இப்படி கேட்ச் பிடித்தார். அந்த பிள்ளை இன்னும் சிரிக்குது. இவர் என்ன பண்ணாரு, இன்னும் மேல போட்டு கேட்ச் பிடிக்கும் போது கேட்ச் பிடிக்க முடியலங்க, கீழே விழுந்து பேக் போன்ல முக்கியமா அடிபட்டுச்சுங்க. அந்த புள்ள 16 வருஷம் படுத்த படிக்க மாறிச்சு. 1 அல்ல 2 அல்ல 16 வருஷம் படுத்த படுக. அந்த டாக்டர் பார், இந்த டாக்டர் பார், அந்த ஸ்பைன் கார்டு அது வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த பச்சை குழந்தைக்கு அதிகமான அடி அங்க தாங்க முடியல, சரியா அங்க அடிபட்டுச்சு. அந்த புத்திஹீனமான ஒரு நன்மை. அவர் செய்தது என்ன கெட்டதா? இல்ல, நன்மைதான் செய்தார், நன்மைதான் செய்தார். ஆனா அந்த நன்மை புத்திஹீனமான ஒரு நன்மை எங்க போய் முடிந்தது? கசப்பான துக்கத்துல அந்த குடும்பத்தையே போய் சேர்த்து விட்டது. இது எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்க. அதுபோல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்ட, ஆண் பிள்ளைனா சிங்கம் மாதிரி என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைய பைக்ல உட்கார வச்சு அந்த சின்ன பிள்ளைக்கு பைக்க கையில கொடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷமா அதுவும் ஓட்டுகிறது நினைக்கிறார் இவரு. அது அந்த பிள்ளை என்ன நினைக்குது, நான் தான் பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறேன்னு வேகமா போய் எதிர்பாராம குறுக்க வந்த ஒரு பஸ் மீது மோதி பின்னாடி வந்த வண்டியால நசுக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு நன்மைதான். ஆண் பிள்ளை என்றா சிங்கம் போல என்று சொல்லி பிள்ளை கையில நீ வண்டி கொடுத்த, நன்மைதான். ஆனா புத்திஹீனமான ஒரு நன்மை எங்க போய் முடிஞ்சிச்சு? குடும்பமே கசப்பான ஒரு அனுபவத்தில் போய் முடித்துக் கொள்ளல. அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு புத்திஹீனமான நன்மைகள் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா உனக்கும் உன் கடவுளுக்கும் ஏற்கப்படுகிற அந்த புத்திஹீனமான நன்மையை எடுத்து சொல்வதில் தான் இப்ப நம்முடைய பிரசங்கம் காத்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். ஆனா இப்ப நான் சொல்லுகிற உதாரணம் எல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் உபயோகம். சீக்கிரம் பாயிண்ட்டுக்கு வாங்க, சீக்கிரம் பாயிண்ட்டுக்கு வாங்க. பாயிண்ட் வந்த உடனே நீயும் பாயிண்ட்டுக்கு வந்துருவியா? நான் எப்பொழுதும் பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டேன். உங்களுக்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்க மனசுல அது படுது, எனக்கும் வந்துட்டு பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இப்ப நம்ம போயிடலாம் பாடத்துக்கு. நீ மனசுக்கு பட்டாதான், கடவுளை என்னையும் ஆமோதிச்சாதான் நான் உள்ள போவனே ஒழியா, அது வரைக்கும் எக்ஸாம்பிள் படுத்தி கொண்டே இருப்பேன். இதை போல அன்றுள்ள வாழ்க்கையில் நாம் புத்தீனமாய் செய்யக்கூடிய எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு பொழுதுபோக்காக ஒருத்தர் போட்டிருந்தாங்க. பாதி நைட்டு பயங்கரமான குளிர், பாதி நைட்டு எந்திரிச்சு மனைவி பார்க்கிறா, கணவருக்கு பெட்ஷீட்டே இல்ல. அதனால தனக்கிட்ட பெட்ஷீட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு அருமையா போத்தி காதெல்லாம் போத்திட்டு இவ ஒர்க்களித்து படுக்கணும்னு சொல்லுவது, முழு பெட்ஷீட்டை இவளே சுருட்டிக்கிட்டா அப்படி போய் பார்த்துட்டான். அவதான் கனவை எந்திரிச்சு பார்த்து, ஐயோ புத்தி இல்லாத பெண்ணு என்று சொல்லி அவர் அந்த குளிரிலேயே படுக்கிறார். இதை போலதான் நம்ம அருமையா போத்தி விடுவோம். ஆனா நாம ஒர்க்களித்து படுக்கும் போது முழு பெட்ஷீட்டை நாமே சொட்டிக்குவோம். நன்மை செய்யற மாதிரியே இருக்கும், ஆனா முன்ன விட மோசமான புத்திஹீனமான காரியத்தை தான் நாம அதிக செய்து விடுவோம். இதைதான் நம்ம எண்ணி பார்க்கணும்.
சோ ஒரு 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 வீட்ல இருந்து போன் வருது, ஹவுஸ் கீப்பருக்கு போன் வருது, இந்த மாதிரி எங்களுடைய காலிங் பெல் ஒர்க் ஆயிட்டு இல்ல, சோ கொஞ்சம் தயவு செய்து வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஒரு நாளெல்லாம் போன் பண்ணி காத்திருக்கிறாங்க, வரவே இல்லை. அடுத்த நாளும் காத்திருந்தாயிரு, வரவே இல்லை. கடைசியில் பொறுத்து கொள்ள முடியாம போன் அடிச்சாங்க. ஏங்க நாங்க முந்தனத்து போன் பண்ணோம், காலிங் பெல் ஒர்க் ஆகல, சீக்கிரம் வாங்க ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோம், இன்ன வரைக்கும் ஒரு ஆளு கூட நீங்க அனுப்பலையே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வேலைக்காரர் சொல்றாரு, நான் வந்தங்க மேடம், எவ்வளவு முறை நான் பெல் அடிக்கிறது, நீங்க கதவு திறக்க மாட்டேன்றீங்க. என்னன்னு சொல்றது? அங்க ப்ராப்ளமே பெல் வேலை செய்யலன்றது தான். இவர் வந்து பெல் அடிக்கிறாராம், கதவு திறக்கலையா. கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது? இதை போன்ற எத்தனை உதாரணங்களை நான் உங்களுக்கு உதாரணம் படுத்திட்டோம். எவ்வளவோ புத்தியீனமான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நாள்தோறும் இதை செய்கிறோம், ஆனா புரிகிறது இல்ல. ஒரு வீட்டுல அப்பதான் நான் மொபைல் ரிப்பேர் செஞ்சிட்டு இருந்த ஊழியங்கள் எனக்கு கொஞ்சம் குறைவாய் இருந்ததுனால், ஊழியங்கள் அவ்வளவு பிஸி இல்லாததுனால், என் தேவைகளும் எனக்கு ரொம்ப நெருக்கடியில விழுந்ததுனால், கையேந்திர குணம் இல்ல, பேசுற குணம் இல்ல, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படி பேசுற குணம் இல்ல. அதனால நான் யோசித்தேன், நாமே ஏதாவது ஒரு தொழில் செய்வோம், ஊழியம் வருதுன்னா அதை அப்படியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போயிடலாமே அப்படின்னு மொபைல் ரிப்பேரி, கம்ப்யூட்டர் ரிப்பேரி என்று சொல்லி அந்த தொழில நான் இறங்கினேன். அப்போ ஒருத்தர் வந்து அந்த மொபைலை காட்டுறார், இப்படி ஆகி போச்சுன்னு ஸ்டோரி கேள்விப்பட்டு எனக்கே ஆச்சரியம். என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த பழைய காலத்துடைய எரிக்சன் போனு, சோனி போனு, நோக்கியா போன் உங்களுக்கு தெரியும். அதை வச்சே நம்ம வீடு கட்டலாம், அந்த அளவுக்கு செங்கல் லெவல்ல இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்து போனு. அது என்ன இருக்கு அப்படின்னா, டிஸ்பிளே வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஆஃப் ஆயிட்டு இருக்குது. டிஸ்பிளே வர மாட்டேங்கிறது. அந்த கால் யாராவது போன் பண்ணா சத்தம் வருது, அட்டன் பண்ணலாம், அங்கேயும் இங்கேயும் பேசலாம், டிஸ்பிளே வர மாட்டேங்கிறது. அதனால என்ன செய்யணும் தெரியாம தவிச்சுன்னு இருக்கும் போது, அந்த பக்கமா அந்த சின்ன பிள்ளை வந்திருக்கு, அந்த போனை இப்படி இப்படி ஆட்டி பார்த்து கீழே போட்டுச்சுங்க. அந்த போனு கீழே போட்டுக்குது. இவங்க குடும்பமே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அந்த போனை கீழே போட்டுச்சு. அது அப்படியே தரையில விழுந்து அந்த போனு உருண்டி வந்திருக்கு. உடனே ஓடி வந்து எடுத்துட்டாங்க. பார்த்தா டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப இந்த குழந்தையுடைய கையில ராசி இருக்கு, டிஸ்பிளே கொண்டு போய் ரிப்பேருக்கு கொடுக்கணும். ஆனா இந்த பிள்ளை ரெடி பண்ணிச்சு, சும்மா அப்படி போட்டுச்சு, டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சான். இப்போ நம்முடைய போன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரிதான் இவங்களுடைய போன் கெட்டு போயிருக்கு. இப்ப அந்த பையனும் கொஞ்சம் 3 வயசு நல்லா வளர்ந்து இருக்கிறான். அவன் கையில கொடுத்து கீழே போட சொல்லி இருக்கிறான். கீழே போட்டிருக்கிறான் பாருங்க, நொறுங்கி போயிடுச்சு போன். அன்னைக்கு நடந்த ஒரு புத்தியீனமான நன்மைய நீங்க தொடர்ந்து செய்த உருப்படமா? நன்மைகள் புத்தியீனமாக இருந்தால் அது வந்துட்டு எந்த நேரத்திலையும் நமக்கு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்துரும். நன்மை மாதிரி இருக்கும், ஆனா அது நன்மை கிடையாது, ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள நம்மளை சேர்த்தணும். ஆமா பிரதர், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி நடக்குது. நீங்க சொல்லும் போதுதான் ஒன்றா நமக்கு ஞாபகம் வருது. அதனாலதான் இதெல்லாம் நம்ம ஞாபகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். அதுபோல யாருமே உங்கள் மீது இரக்கம் பட்டு நீங்க திருமணம் செய்து கொள்வது கூட ஆபத்தானது. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கஷ்டத்தை போய் நான் சொல்லிக்கிட்டேன். அப்ப அந்த டாக்டர் பாருங்க, டாக்டர் அவர் இவங்க வெறும் நோயை மட்டும் சொல்லிக்கல, தங்களுடைய கஷ்டத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அப்படியா சரி அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கடைசியில வந்துட்டு இவளையே திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு உங்களுடைய விஷயம் பரிதாபமா இருக்கிறதை கேட்டு செய்தவர்கள் என்றைக்கும் அந்த பரிதாபத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதை விட பரிதாபமான இன்னொருத்தர் விஷயம் சொன்னா எப்படி இருக்கும்? அவங்களோட பார்வை வேற மாதிரியா போயிடும். அப்போ நாம ஒருத்தர் நமக்கு நன்மை செய்கிறார்கள் என்றால் நாம யோசிக்கணும், எந்த காரணத்துக்காக நன்மை செய்கிறார்கள்,
சிலர்கள் சொல்லுவாங்க, ஐயோ நீங்க என் வாழ்க்கையில வந்தா விலக்கெட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு. இல்ல, உங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஜாப் அது. அந்த ஜாப் மீது அவங்களுக்கு ஆசையா இருக்கும். பர்மனெண்டா உங்களுக்கு ஒரு salary வருது. அதனாலதான் உங்களை அவங்க தூக்கி வைத்து பேசுறாங்க. நீங்க வந்தா என் வாழ்க்கையில விலக்கேற்ற முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையின் அன்பை குறித்து அவர்கள் பேசவில்லை, உங்க வாழ்க்கையில வருகிற இன்கமை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை கூட என்னைக்குமே ஒருவர் நன்மை செய்கிறார் என்றால் நீங்க யோசிக்கணும், எதற்காக இவர் நன்மை செய்கிறார்? அன்புல ஏற்கப்படுகிறதா, இல்லை என்றால் அதுக்கு பின்னாடி ஏதாவது சதிகள் இருக்கிறதா? ஏன்னா அதுதான் புத்திஹீனமான நன்மைகள். இந்த மாதிரி புத்திஹீனமான நன்மைகள் திருமணத்துல காணப்படுகிறது. இந்த மாதிரி புத்திஹீனமான நன்மைகள் பல விஷயங்கள்ல காணப்படுகிறது. 1 2 சொல்றோம், அதில் பல விஷயங்கள்ல காணப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி நீங்க ஒவ்வொன்றாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்கள். சரி வாங்க, ஒரு நன்மையை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த நன்மையை நீங்கள் வாசித்து பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் மாம்பெரிய ஒரு நன்மையை ஒன்று செய்தார். ஆனா கடவுளுக்கு அது கசப்பாக மாறியது. மற்றமல்ல, அது ஒரு கசப்பான அனுபவம். ஏனவைதான் இறைவன் என்ன செய்தார் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்க கண்டிப்பாக செல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை உங்களுக்கு நினைப்படுத்தட்டோமா? அதுதான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரமாவில் அழுகையும் கூக்குரலும் கொண்டாடுதலாக இருந்தது. ராகேல் தன் பிள்ளை இல்லாததனால் துக்கத்தில் ஆறுதல் அடையாமற்று போனாள் என்று 2:17. ஆனா அதே நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நீங்க சென்று பார்த்தால் அந்த இடத்துல கசப்பான ஒரு துக்கம் கொண்டாடுதல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளை இல்லாமல் போனதனால் ஆறுதல் அடையாமல் போனாள். இது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த அனுபவத்திற்கு முக்கியமான, இந்த கசப்பான அனுபவத்திற்கு முக்கியமான காரணக்கர்த்தர் யார் என்று சொன்னா சாஸ்திரிகள், வானக சாஸ்திரிகள் தான். சரி, அப்படி என்ன செய்தார்கள்? அதை தியானிக்க தான் நாம புத்தியீனமான நன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப வாங்க, புத்தியீனமான முதல் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஐயோ எவ்வளவு உதாரணம் கொடுத்துட்டீங்களா பைபிள்ல இருந்த அப்படின்னு சொல்லாதீங்க. இது முதல் உதாரணம். உதாரணங்கள் இன்னும் அதிக கஷ்டமான உதாரணத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் வேற லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அதனால உதாரணத்தை முதலாவது கேட்டாதான் பிரசங்கம் என்னப்படுவது மிக அருமையாக உங்களுக்கு அமைக்கப்படும். சோ முதல் உதாரணத்தை எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு நன்மையை செய்ய போய் கசப்பான அனுபவத்தை தன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவனுக்கும் கொடுத்த ஒரு மனிதன் தான் இந்த இடத்துல. அவரை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். யார் அவர்? வாங்க ஒரு சின்ன உதாரணமாக எடுத்து நாம் வாசித்து நாம் முன் செல்லலாம். அதுதான் 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம ஒரு தியான பகுதியாக அல்லவிட்ட எடுத்துக்காட்டலாக நாம் வாசித்து நாம் முன் செல்லலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் ஏறக்குரிய 6ஆம் அதிகாரம். சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சில வசனங்களுக்கு நேராக நாம் சென்று பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், முதல் உதாரணத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணம். அவருடைய பெயர் தான் ஊசா. ஊசா என்ன செய்தார்? கர்த்தருடைய பொட்டியை பிலிஸ்தியர்கள் அனுப்பி கொடுக்கும் போது, கர்த்தருடைய பொட்டி வருகிறது என்று கேள்விப்பட்ட இஸ்ரேல் மக்கள் சந்தோஷத்தோடு கூட அவைகளை முன்னோக்கி செல்லுகிறார்கள். பொட்டியை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு. அவர்கள் அந்த பொட்டியை தூக்கிட்டு வரலாம், எருசலேமுக்கு அல்லவிட்ட குறிப்பிட்ட இடத்திற்கு தூக்கிட்டு வரலாம் என்று சொல்லும் போது ஆர்வத்துல சந்தோஷத்துல எல்லோரும் பொட்டியை தூக்கிட்டு, அதாவது எல்லோரும் என்றால் லேவியர்கள் பொட்டியை தூக்கிட்டு வரும்போது அந்த சந்தோஷத்துல என்ன நடந்தது? பிலிஸ்தியர்கள் விடு, அது அவங்களுடைய அனுபவம். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மாட்டு வண்டியில வச்சு இந்த உடன்படிக்கை பொட்டியை அனுப்பி கொடுத்தாங்க. ஓகே, ஒரு மாட்டு வண்டியில வச்சு உடன்படிக்கை பொட்டியை அனுப்பி கொடுத்தாங்க.
அது அவங்களுக்கு என்ன உடன்படிக்கை, தேவன் அவங்களோடு கூட உடன்படிக்கை செஞ்சிருந்தாரா, இல்ல தேவன் மோசையை கொண்டு வேதாகமத்தை அவங்களுக்கு படிக்கும்படி கொடுத்திருந்தாரா, இல்ல தேவன் தாமே என்னன்னா என்னுடைய தர்மம் பேசப்படுகிறது என்று சொல்லி கொடுத்திருந்தாரா? பாவம் பிலிஸ்தியர்கள். ஏதோ தெரியாம ஒரு காலத்துல யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கும் போது எலியாவின் குமாரர்களும் அன்னைக்கு இருந்த படைகளும் பயந்து ஓடி விட்டது. என்னன்னா தகதகன் தங்க கட்டி இப்படி மெதுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எட்டி பார்த்தாங்க. தேவனுடைய பொட்டின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து தூக்கின்னு போய் தங்களுடைய இடத்துல வச்சுக்கினாங்க. அவங்க பூஜிக்கிற கடவுள் என்று சொல்லக்கூடிய கோயில வச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இந்த தெய்வீக பொட்டிக்கு முன்னாடி அவங்களுடைய கடவுளை முகங்குப்புறமாய் விழுந்து உடைந்து கிடத்திருக்கிறத பார்த்து அவங்களே பயந்து போய் இந்த பொட்டி நமக்கு செட் ஆகாது. அது பொட்டின்னா அந்த உடன்படிக்கை பொட்டி. இப்ப நான் சிசிக்கல்ல எடுத்துன்னு இருக்கிறேனே, அதுதான் உடன்படிக்கை பொட்டி, தெய்வீக பொட்டி. அதான் அது உள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோலும் 10 கற்பனைகளும் மண்ணாவும் வைத்திருக்கிறோமே, அதுதான் பொட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல கேருபீர்கள் சேருபீர்கள் சிறந்தாழ்த்தி கொண்டு இருப்பாங்களே, அதுக்கு பெயர் தான் தெய்வீக பொட்டி, உடன்படிக்கை பொட்டி என்று சொல்லலாம். அப்போ அந்த பெட்டியை என்ன செய்கிறார்கள்? பயந்து போன இவங்க ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பிடுறாங்க. போ, இந்த மாடு அப்படியே போட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு, இந்த பொட்டி நமக்குள்ள இருந்தா நம்ம கோயிலெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், நமக்குத்தான் நோய்கள் அதிகமாயிடும், அந்த கடவுள் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்துறாங்க. அதை விட அந்த காலத்துல அந்த முரட்டு ஜனங்க கடவுளை பயன்படுத்திக்கல. அவங்க வந்துட்டு அது இஸ்ரேலின் கடவுள் என்று சொல்லி அவங்க நிராகரித்து அந்த பொட்டிய மாட்டு வண்டியில வச்சு அனுப்பிட்டாங்க. மாட்டு வண்டியில பொட்டி வருது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து எல்லாருமே என்ன செய்யறாங்க? அதை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போக அந்த பாலைவனத்துல இருந்து அப்படியே எல்லாருமே பாடலை பாடி கம்பீரித்து சந்தோஷமாய் கைகளை தட்டி எல்லாம் அப்படியே வராங்க. வந்துட்டு இருக்கும் போது மாட்டு வண்டினா உங்களுக்கு தெரியும் தானே, ஏன்னா அந்த காலத்துல என்ன காங்கிரீட் ரோடா இருந்துச்சு, இல்ல அந்த காலத்துல தார் ரோடா போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே கிடையாது இல்லையா? கல்லு முள்ளு மண்ணு எல்லாமே அது கடந்துதான் அந்த மாட்டு வண்டி. இத்தனைக்கும் அந்த மாட்டு வண்டி இன்னும் அதிகமான குழுக்களை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படி குழுக்களை ஏற்படுத்தும் போது மாட்டு வண்டியில இருக்கக்கூடிய பொட்டி இப்படி சாய வந்துச்சு பாருங்க. அங்க இருந்த ஒரு சிப்பாய், அவர் பேர் தான் ஊசா, அவர் என்ன பண்ணாரு? ஓடி வந்து அந்த பொட்டியை பிடிச்சார் பாருங்க. கடவுளுக்கு எங்க இருந்து கோபம் வந்ததோ உடனே ஊசாவை ஒரே அடி அடிச்சார். ஏற்கனவே பிலிஸ்திய தேசத்துல அந்த கோயில இருக்கிற கடவுளும் முகங்குப்புறமாய் விழுந்து விக்கிரகங்களை நொறுங்கி போச்சு. அப்படின்னா இவர் அடிச்ச அடியில அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிட்டார். இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் எத்தனையோ நான் பிரசங்கம் செய்துட்டேன். கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, என்ன அந்த மாதிரி இவர் புத்தியீனமான வேலை செஞ்சிட்டாரு. பொட்டி கீழே விழுத அந்த இடத்துல நீங்க இருந்தா கூட நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஐயோ, நம்முடைய பொட்டி, நம்முடைய தெய்வீக பொட்டி, நம்முடைய ஆண்டவர் நம்ம மத்தியில அடையாளம் சின்னமா செஞ்சு வச்ச பொட்டி, மோசையின் கையால செஞ்ச பொட்டி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொட்டி, ஐயோ இன்னைக்கு வருது அப்படின்ற ஆர்வத்துல அந்த பொட்டி இப்ப மாட்டு வண்டியில இருந்து தவறி கீழே விழுதுன்னு சொல்லும் போது சும்மா இருப்போமா? ஓடி போய் ஒரு கை கொடுக்க மாட்டோம்? உங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வருதோ அப்படிதான் ஊசாவுக்கும் சிந்தனை வந்துச்சு. அவரும் என்ன தெரியுமா பண்ணாரு? ஐயோ இந்த பொட்டி கீழே விழுகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரு கூட வருத்தப்பட்டு அது ஓடி போய் பிடிக்க ஆரம்பிச்சார். அதுல என்ன இருக்கு? அது ஓடி போய் பிடிக்கிறதுல என்ன இருக்கு? நீங்களே யோசித்து பாருங்க. கண்டிப்பாக யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம நிச்சயமாக நம்ம செஞ்சிருப்போம். இப்போ அநேக நேரங்கள்ல நமக்கே ஒரு விஷயம் தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, கோயில்கள் எல்லாம் பல விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க பழைய காலத்து விஷயத்தை நீங்க நினைப்படுத்தி பாருங்க. அந்த கோயில்ல யாரோ விளக்கேற்றி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல காற்றுக்கு அந்த விளக்கு அப்படியே ஆடுதுன்னு சொல்லும் போது உடனே ஓடி போய் யாராவது இப்படி கை கொடுக்கறீங்க. அந்த விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு சொல்லி கை கொடுப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்படி கை கொடுத்து நீங்க உதவி செய்வதனால் அவங்க ஏற்றி போன அந்த என்ன சொல்லலாம், அந்த விளக்கு அணையாதிருக்க நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாவதா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அப்பாட
அணைக்க போன, அதாவது அணைத்து விட போன இந்த விளக்க நான் ஏற்றி வைத்த அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஓகே தானே? அப்ப இந்த விஷயம் நமக்கும் ஞாபகம் இருக்குதானே? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படிதான் இங்க ஊசா கூட என்ன பண்ணாரு? ஐயோ இந்த பொட்டி கீழே விழப்போகிறது, அப்போ நமக்கு ஓடி போய் கை தாங்குதலா, நம்ம அதற்கு கை தாங்குதலா இருப்போமே என்று சொல்லிதான் அவரும் அதற்கு உதவி செய்யும்படியாக போனார். ஆனா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, கர்த்தரால் தண்டிக்கப்பட்டுட்டார். தேவனால் தண்டிக்கப்பட்டுட்டு அவர் உடனே அதே இடத்துல உயிர் விட வேண்டியதாக மாறிச்சு. என்ன சொல்றது, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்க அப்படின்னு நீங்க கேட்டா, ஆமா, இது கேட்பதற்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். பொட்டி கீழே விழும்போது யார் வேணுமென்றாலும் கை கொடுத்திருக்கணும். நீங்க அந்த பேராகிராஃபை நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல பைபிள் சொல்லும், ஊசா துணிந்து முன் சென்றான், துணிந்து முன் சென்றான், துணிந்து தன் கைகளை நீட்டி பொட்டியை தாங்கினான். அப்ப அந்த துணிந்து என்ற வார்த்தையை வாசித்து விட்டால பல பதில்கள் நமக்கு கிடைச்சிடும். நான் பைபிள் என்னன்னு சொல்லியிருக்கோம், அப்படி பொட்டி கீழே விழுகிற நேரத்துல நல்ல மனமுள்ள ஒரு சிப்பாய் அங்க இருந்தான், ஊசா அவனுடைய பெயரு. அவன் அந்த பொட்டிக்கு ஒரு கை தாங்குதலா கொடுத்து கீழே விழாதபடி பொட்டியை மறுபடியும் மேலேயே வச்சான் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். பைபிள் அப்படி சொல்லல. துணிந்து முன் சென்றான், துணிந்து முன் சென்று அந்த பொட்டியை அவன் தாங்க ஆரம்பிச்சான். இது கடவுளுக்கு மிகுந்த கோபத்தை உருவாக்கிட்டு உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனை அடித்தார், எனவே அவன் சுருண்டு விழுந்து மரித்து போனான். எவ்வளவு ஒரு அருமையான நன்மையை செய்திருக்கிறான். ஆனால் அவனை ஆண்டவர் அடித்தார் என்று பைபிள் சொல்லுது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லதானே செஞ்சோம், நம்ம நல்லது தானே செஞ்சோம். அநேக நேரங்களில் நமக்கு இப்படிதான் உறுத்துது. நான் என்ன அப்படி கெட்டது செஞ்சேன், நான் நல்லதானே செஞ்சேன், நான் நல்லது தானே செஞ்சேன், எப்படி எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தலைக்கீழா நடக்குது? நான் நல்லதானே செஞ்சேன், நான் நல்லது தானே செஞ்சேன். இல்லை பிரியமானவர்களே, இவரை பற்றி நான் சொல்றேன் கேளுங்க. பிலிஸ்தர்கள் முதலாவது செய்த மிகப்பெரிய தப்பு, அவங்க மாட்டு வண்டியில அந்த பொட்டியை வச்சு அனுப்பியது. மட்டுமல்ல, அதுக்கு காணிக்கையாக கோல்டிலே செய்யப்பட்ட 2 எலிகளை கூட அது கூட அனுப்புனாங்க. விடு, கடவுள் அவங்களை தண்டிக்கல, ஏன்னா அவங்களுக்கு புத்தி இல்ல. அதனால இருந்தா அவங்க ஆராதிக்கிற கடவுளை தண்டிச்சார். நல்ல கவனிக்கணும், அவங்கள தண்டிக்கல, அவங்க ஆராதிக்கிற கடவுளையே தண்டிச்சுட்டு அங்கிருந்து இந்த பொட்டி நகர்ந்து இஸ்ரேலுக்கு வருது. ஏற்கனவே மாட்டு வண்டியில வந்திருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பொட்டியை பொறுத்த வரைக்கும் இறைவன் சொல்லியிருக்குவார், 2 பக்கம் 2 தண்டுகளை கொடு, 2 தண்டுகளை கொடு. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் தூக்குற மாதிரி, இல்லாவிட்டால் அந்த பக்கம், அதாவது 4 பேர் தூக்குற மாதிரி 2 பொட்டிக்கு 2 சைட்லயும் தண்டுகளை கொடு. தண்டுனா தடி கொடு. அவங்க அந்த பல்லாக்கு மாதிரி அது தூக்கி சுமக்கணும். கடவுள் ஒருபோதும் தன் பொட்டிய வண்டியில சுமக்கும்படி இறைவன் கட்டளையிடல, தூக்கி சுமக்கும்படியாக தான் கட்டளையிட்டார். அதுவும் தூக்குவது ஒரு சில காரியங்களை இறைவன் சொல்லி வச்சிருந்தார். சரி, இப்போ ஊசா மறுபடியும் விழுகிற பொட்டி, ஏன் பொட்டி விழுது? கல் அங்க இருந்ததுனால் மாட்டு வண்டியுடைய சக்கரம் தடுமாறினது என்று ஜனங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, கடவுள் அவங்களுக்கு உணர்த்தினார், இன்னும் என்ன மாட்டு வண்டியில வச்சிருக்கிறீங்களா? இந்த பொட்டியை தூக்கணும்னு வேதத்துல இருக்கு, மறந்துட்டீங்களா என்பதை தெளிவுபடுத்த தான் அந்த பொட்டி இப்படி சாயுது. இப்படி சாஞ்சி கீழே விழுற மாதிரி போகுது. அப்பதாவது இவங்களுக்கு யோசனை வரட்டும், ஐயோ பொட்டி வண்டியில் இருக்க கூட, நாம தூக்கணும் அப்படின்ற அறிவு வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். இவங்களுக்கு வரல. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பொட்டியை அப்படியே தான் வண்டியில வச்சு அழகு பார்த்தாங்க. சரி, இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நிறைய நேரங்களில் நன்மை செய்கிறோம் என்று நாம் நினைக்குவோம். ஆனா அந்த நன்மைகள் ஒரு சத்தியத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில்
நான் ஒன்றை மட்டும் சொல்றேன் கேளுங்க. நம்ம மத்தியில நிறைய கசப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இருக்கிறவங்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்மள தனிமையில விட்டு போகலாம், அல்லாவிட்டால் அவங்க கெட்டு போகலாம், இல்ல என்னமோ நடக்கலாங்க. ஆனா அந்த ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்துட்டு சிலர்களுக்கு தர்மத்துல நடப்பதனால் ஆத்ம திருப்தியை தெளிவுபடுத்தும். சிலர்கள் அக்கிரமத்துல நடந்தாலும் ஆத்ம திருப்தி என்பது பாசாங்க காட்டும். நான் நல்லதான் இருக்கிறேன், அழகாதான் இருக்கிறேன், இப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கிறேன், இப்பதான் எனக்கு ஃப்ரீயா திங்க் பண்ண முடியுது. இதெல்லாம் அக்கிரமத்தின் செயல். இப்படியேதான் பிசாசு அன்னைக்கு சொன்னான், இந்த கனியை சாப்பிட்ட நாளில் தேவனை போல நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க, இல்லை என்றால் காலங்காலத்துக்கு தேவனுடைய பேச்சை கேட்க வேண்டியதாக மாறிடும். ஆனால் இது பிசாசு இவ்வளவு தந்திரமாக இது உரைத்து விட்டான் பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரல. அது என்னன்னு சொன்னா, நாம் பிறந்த உடனே உயிர்த்தான் வரமே ஒழிய, நாம் பிறந்த உடனே உயிர்த்தான் வரமே ஒழிய, நாம் பிறந்த உடனே கல்வி வராது. கல்வி என்பது நாம போய் இஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் கல்வி. உயிர் என்பது அப்படி அல்ல, நாம இஷ்டப்பட்டு எடுக்கிறது அல்ல, அதுவா இஷ்டப்பட்டு நமக்குள்ள இருக்கும். அப்போ உயிர் என்பது இறைவனுடைய இஷ்டத்தின்படி கொடுக்கப்படுகிறது. கல்வி என்பது நம்ம இஷ்டத்தின்படி தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ இறைவன் எதற்காக நம்மை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார்? ஏன் வச்சிருக்கிறார்? அததான் பிசாசு சொன்னா, நீங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாள்தோறும் இருக்க ஆசைப்படுறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த தலைவிதி? இந்த கனியை சாப்பிட்ட நாளில் எப்படி தேவன் ஃப்ரீயா இருப்பாரோ அது போல நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு பாசாங்க இவன் காட்டிட்டான். ஆனா கடவுள் நம்மள உண்மையிலேயே சொல்ல நம்மள ஃப்ரீயா தான் வச்சிருக்கிறார். ஆக்சுவலி ஃப்ரீயா தான் இருக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா, நமக்கு கல்வியை கொடுத்துன்னு இருக்கிறார், ஒரு கிளாஸ் எடுத்துங்கிறார், வாழ்க்கை ஃபுல்லா நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறார். தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு கிளாஸ் எடுத்துங்கிறார். சோ இதை தான் நிறைய பேர் கட்டுப்பாடுன்னு நினைக்கிறாங்க. கடவுள் நம்மளை அடிமைப்படுத்துறாருன்னு நினைக்கிறாங்க. கடவுள் நம்மளை அடிமைப்படுத்தல. அப்படி இருந்தா நீங்க ஏன் கிளாஸ் போனீங்க? நீங்க ஏன் ஸ்கூல் போனீங்க? உங்க டீச்சருக்கு நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, ஏன் எங்களை நீங்க அடிமைப்படுத்துறீங்கன்னு? அன்னைக்கே டீச்சர் கொடுத்து உங்களை வெளியே உதைச்சிருப்பாங்க. இதெல்லாம் அடிமை என்று சொல்ற இடம் அல்ல, கத்துகிற இடம் இது. கற்றுக்கொள்ளும் போது 8 மணி நேரம் 6 மணி நேரம் நீ உள்ள உட்கார்னா உட்கார்ந்து தீரணும் என்று சொல்லிருப்பாங்களா இல்லையா? அப்படிதான் இறைவன் எவனையும் அடிமைப்படுத்தல. கடவுள் உன்னை என்ன அடிமைப்படுத்தல. இறைவன் நமக்கு கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். தேவன் நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்படி தர்மத்தை சொல்லி கொடுக்கும் போது அதை தொடாத, அது தொடாத, இது எடுக்காத, அங்க போகாத, அவங்க பின்னாடி போகாத, இது இப்படி செய்யாத என்று சொல்லுவது உங்களுக்கு அடிமைத்தனம் மாதிரி தோணுது. எங்களுக்கு அது கல்வி மாதிரி தோணுது. எங்களுக்கு அதெல்லாம் கல்வி மாதிரி இருக்கு. தேவன் எங்களுக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏனவைதான் இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த தர்மத்தை கற்றுக்கொள்ளாத போது தான் நம்ம புத்தியீனமான நன்மைகளை செய்கிறோம் என்பது இறைவன் நமக்கு மறைமுகமா சொல்லி கொடுக்கிறார். நீ தர்மத்தை தெரிஞ்சுக்கலனா நீ நன்மை செய்வ, ஆனா உன்னுடைய நன்மை, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய நல்லது எல்லாமே புத்திஹீனமாக போயிடும். புத்திஹீனமாக போயிடும். எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. சரி, இங்க ஊசா கிட்ட வாங்க. இந்த ஊசா இடத்துல நீங்க வந்து பார்த்தா, இவன் கைத்தாங்களாக அந்த பொட்டியை பிடிச்சான் இல்லையா? அந்த பொட்டியை பிடிச்சான் என்ற அர்த்தம் என்ன? மறுபடியும் வண்டியிலேயே வைக்கிறான்னு அர்த்தம். கடவுள் கோபம் வருமா இல்லையா? கடவுள் என்ன சொல்ல வர்றாரு, இவன் என்ன சொல்ல போறான்? ஆல்ரெடி தான் சொல்ல வேண்டியதை பைபிள்ல சொல்லிட்டு இருக்கிறார். அதை யாருமே கவனிக்கல. அப்படியே மாட்டு வண்டியோடு கூட பாடல பாடி எல்லாருமே முன்ன போய் நிற்கிறாங்க. ஐயோ பொட்டி கடிச்சிச்சு, அன்னைக்கு யுத்தத்துல நம்ம தோத்தது, இன்னைக்கு பொட்டி கடிச்சிச்சு, சந்தோஷத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பொட்டி மாட்டு வண்டியில வச்சு நம்ம எடுத்துட்டு வரோமே, அது அவங்களுக்கு புரியல. கடவுள் அவங்களுக்கு ஒரு தர்மத்தை சொல்லி கொடுத்த, அந்த பொட்டியை நீங்க தான் சுமக்கணும்னு. அதனால பொட்டி சாகிற மாதிரி இறைவன் செய்கிறார். அப்படியாவது இவங்களுக்கு புத்தி வரமான. ஆனா ஊசா மீண்டும் எடுத்து பொட்டிய வண்டியிலே வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கை தாங்குதல கொடுக்க போனார் பாரு. அதான் ஆண்டவருக்கு பிடிக்கல. இப்படிதான் நாம புத்திஹீனமான ஊழியங்களை செய்யறோம். நம்ம நினைச்சு நிற்போம் கைத்தாங்கலா கொடுத்து நிற்கிறோம். இல்ல, அது கைத்தாங்கல் அல்ல,
அது மேலும் சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்காம இருப்பதுனால், தர்மத்தை புரிஞ்சிக்காம இருப்பதுனால் எதுக்கு கை தாங்குதல் என்று சொன்னா தீமைக்குத்தான் கை தாங்குதலா கொடுத்துன்னு இருக்கிற. ஆனா அது வெளியே தெரியாது, வெளியே நன்மை மாதிரி தோணும். பொட்டி கீழே விழுந்து உடைஞ்சிட போதும் அப்படின்னு. பொட்டி ஒன்னும் கீழே விழுந்து உடைஞ்சிடாது. ஆனா உனக்கு நினைப்படுத்தும்படி அது சாயுது. அப்படி அது சாயும் போது நீ நினைச்சு பார்த்திருக்கணும், டே யாரப்பா அந்த லேவியருங்க, வாங்கப்பா இங்க அந்த பொட்டிய தூக்கு. நீ தூக்க கூடாது, லேவியருங்க தூக்கணும். ஊசா யாரு? லேவியன் அல்ல, ஒரு சாதாரண சிப்பாய் அவர். அப்ப யார் அந்த பொட்டியை தொடணும் தூக்கணும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்றால், இறைவன் சொல்லி இருக்கிறது. இப்பேரிப்பட்ட ஒரு லேவியர்களுக்கு இறைவன் சொல்லி இருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, இது ஆண்டவருடைய திருவிருந்து, வா நீயும் நானும் உட்கார்ந்து புசித்துலாம் எடுத்துலாம். என்னைக்கு வந்துட்டு தேவனுடைய ஒரு வழி நடத்துதல் இல்லாம திருவிருந்தை கூட நம்ம கையில எடுத்தாலும் கூட அது கூட நம்மளுக்கு குற்றமாக தான் போய் முடிஞ்சிடும். திருவிருந்த கையில எடுத்தா கூட இன்னைக்கு எத்தனை பேர் துணிந்தவர்களாக அவங்கவுங்க வீட்டுல இன்னைக்கு திருவிருந்து, அவங்கவுங்க இடத்துல ஒரு என்ன சொல்லலாம், திருவிருந்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அதை யார் எடுக்கணும், அது யார் கையில இருந்து பரிமாறப்பட வேண்டும், அது யார் கொடுக்க வேண்டும். இறைவன் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார், ஒரு முறையை வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் துணிந்த ஒரு குணமாக போய்விட்டது. துணிந்தவர்கள் அவங்க வீட்டுல செய்கிறது என்ன, அதை பற்றி ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்களா, அது ஒரு அப்பம் மாதிரி, அது ஒரு ரசம் மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் அது. ஆனா கீழேயே பைபிள் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேக பேர்கள் வியாதி உள்ளவர்களும், அநேக பேர்கள் பலவீனம் உள்ளவர்களும், அநேகர் நித்திரையும் அடைஞ்சிருக்கிறீங்க, செத்து போயிருக்கிறீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஊசா போல இறைவன் இன்னைக்கும் அடிச்சுன்னு இருக்கிறார். ஏன்னா புத்தியீனமான காரியம். ஆராதனைல துணிஞ்சு ஆராதனை செய்வது, செபத்துல துணிந்து வார்த்தைகளை பேசுவது, துணிந்து பாடல்களை பாடுவது, அர்த்தமற்ற காரியங்களுக்கு கை இறங்குவது. கேட்டா இதெல்லாம் சோசியல் தானே, இதெல்லாம் சாதாரணம் தானே, நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு எங்க உள்ளம் தெரியும். எல்லாமே துணிந்து செய்வது. திருவிருந்து என்று சொல்லும்போது துணிந்து செய்வது. நீ எடுத்துக்கொடுறா, எவ்வளவு அருமையான ப்ரொசீஜர்ல இவர் எப்படி பேசுறாரு, நீ எடுத்துக்கிறா, நீங்க வாங்க போங்க, எடுத்துக்கங்க. இது இவ்வளவுண்டா இருக்க, எனக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் லெவல்ல வச்சா நல்லா குடிக்கலாமே, எதுக்கு இவ்வளவுண்டு ரொட்டி கொஞ்சம் பெருசா கொடுக்கலாமே. அப்போ இவர்களுக்கு அந்த திருவிருந்துடைய உண்மையான விஷயம் தெரியல. திருவிருந்தை குறித்து இவர்கள் புசிக்கின்ற காரியங்களை நீங்க யோசித்து பாருங்கள். துணிந்து நாம் செய்யக்கூடிய எத்தனை விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ஊழியன் துணிந்து இதை போல ஊசா போல செயல்படுகிறான். ஆனா கோட்டு ஷூட்டு உங்களுக்கு மூடி மறைச்சிருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எங்க? தேவனால் இந்த பொட்டி தேவனுடைய மனிதர்களால மட்டும்தான் சுமக்கப்படணும், வேற எவரும் சுமக்க கூடாது. அந்த அழைப்பு இருக்கிறவன் தான் சுமக்கணும். ஆனா அந்த அழைப்பை இல்லாத ஒருத்தன் வந்து கை போடுறான். இறைவன் சும்மா இருப்பாரா? அடிச்சார் பாருங்க, அவன் சுருண்டு அங்கே கீழே விழுந்தான். ஏனவைதான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களா? நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? வெரி குட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு புத்திஹீனமான நன்மைகள் என்று கண்டுபிடிக்க எப்போதுதான் முடியும்? எப்போதுதான் நீங்க தர்மத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்கள்? சும்மா இருக்கும் போதெல்லாம் இறைவன் எத்தனை தர்மங்களை பேசி உங்கள் மத்தியில வைக்கிறார், அதெல்லாம் மறந்துடுறீங்க. சில கசப்புகள், சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில சண்டைகள், பேதங்கள், பிரிவினைகள் வரும்போது துணிந்து நன்மை செய்யற மாதிரி தோணுது. வாங்க பிரதர், நம்ம வீட்டுல ஜெபம் கூட்ட ஆரம்பிக்கலாம், வாங்க பிரதர் நம்ம செய்யலாம். அது பார்ப்பதற்கு நன்மை மாதிரியே தோணும். ஆனால் இறைவனுடைய பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தி வச்சிடும். நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஊழியத்தை உடனே துவக்கிட முடியாது. இறைவனுடைய அழைப்பு இருக்கணும். எபிரியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து தெளிவுபடுத்துறார். ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்படாத எவனும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, எவனும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊசா செய்யவே முடியாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கணும். அழைப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கணும். இவன் ஆண் பிள்ளை, இவன் தான் இந்த திருவிருந்த கையில எடுக்கணும், அப்படி ஆகாது.
அந்த அழைப்பு இருக்கிறதா? எத்தனை நீங்க பக்தியை, எத்தனை நீங்கள் ஒரு பயத்தை நீங்கள் காட்ட வேண்டும். எல்லாமே இன்னைக்கு துணிந்து செய்யக்கூடியதாக. பணம் பணம் துணிந்து செய்யக்கூடியது. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியனை காலில் மிதச்சிட்டு, நாம கிட்டயும் பணம் இருக்குடா, 4 சவரை எழுப்பினா சர்ச்சு முடிஞ்சு போச்சு. டிசைன் பண்ணி ஒரு ஸ்டேஜை ஏற்படுத்தி விட்டா சர்ச்சு முடிஞ்சு போச்சு. யார் நம்மளை கேட்கிறவன்? இதெல்லாம் துணிந்து செய்கின்ற காரியம். சந்ததி சந்ததிகளாக பல விதங்கள்ல தண்டிக்கப்பட்டு வருகிறதை நான் கவனித்திருக்கிறேங்க. சந்ததி சந்ததியாக தண்டிக்கப்பட்டு வருவாங்க. ஏன்னா செய்யும் போது உடனே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அது என்ன ஆகும் என்று சொன்னால், உணரப்படுவதற்காக பல நாட்களை இறைவன் விடுவார். ஆனா இவங்க அந்த பல நாட்கள்ல அதர்மத்தை நிறைய சேர்த்துருவாங்க, நிறைய தவறுகள் அதுல சேர்த்துட்டு போயிடுவாங்க. நான் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், கடவுள் இதை போன்றதான எத்தனையோ விஷயங்கள்ல ஆண்டவர் இப்போ கூட நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறார். நம்ம துணிந்து செய்கிற நன்மைகளை தான் கவனிக்கிறார். ஏன்னா கெட்டது செய்யும் போது ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும், நீ எப்படியோ கெட்டு போயிட்ட, சரி விட்டுரு. பெலிஸ்டியர் நீ, வாங்கிட்ட எனக்கு என்னுடைய உடன்படிக்கை பொட்டி ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட நான் என்னிடத்திலிருந்து வாங்கிட்ட எந்த தர்ம சாஸ்திரத்தையும் நான் உனக்கு கொடுக்கல. அதான் நீ மாட்டு வண்டியில வைக்கிறியோ, நீ ஓனா சர்ச்சை ஏற்படுத்திக்கிறியோ, நீ ஏதாவது ஏற்படுத்திக்க, விட்டுருவார். ஆனா சில நல்லவர்களைத்தான் விட மாட்டார். சில நல்லவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாரு, அவங்க தங்களுடையவர்கள் என்று சொன்னா அவங்களத்தான் தண்டிப்பார், அவங்களதான் வாட்டி வதைப்பார். ஏன்னா அவங்க மேல இறைவனுக்கு பிரியம் உண்டுன்ற அர்த்தம். நல்ல கவனிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொன்னால் விட்டுருவார், நீ எக்காடாது போன அப்படின்னு விட்டுருவார். ஆனால் ஆண்டவருக்கு உங்க மேல பிரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களை தண்டிக்காம விட மாட்டார். ஏன் சொன்னா அந்த வழி இறைவனுக்கு பிடிக்கல, இந்த வழி ஆண்டவருக்கு பிடிக்கல. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள். அப்ப ராக்கேலுக்கு எப்படி துக்கம் வந்தது? ராக்கேல் அடைந்த துக்கம் தான் என்ன? அப்ப ராக்கேல் துக்கம் அடைந்தால் தன் பிள்ளை இல்லாமற்று போனதனால் ஆறுதல் அடையாமற்று போனாள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா எரேமியா சொல்லுகிறார், கசப்பான துக்கம் அவளுக்கு வந்தது. ஆனா மேத்யூ சொல்றார், துக்க கொண்டாடுதல் அவளுக்கு இருந்தது. துக்க கொண்டாடுதல் என்று மேத்யூ, எரேமியா கசப்பான துக்கம் என்றும் இருவரும் மாத்தி பேசுறாங்க. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா அதுல நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. கசப்புக்கு போதுமான உதாரணம் படுத்தி விட்டேன். ஆனா இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு என்ன சொல்லலாம், மீண்டும் உங்களை பார்த்து ஒரு நினைவுபடுத்துறேன். நீங்க நன்மை செய்யக்கூடியவர்கள். இப்போ ஊசா போல என்னென்ன ஊழியம் நீங்க செய்றீங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு விரோதமா ஊழியம் ஏற்படுத்தாதீங்க. அவங்க ஊழியம் செய்யறாங்க, அது அவங்க இஷ்டம். நீங்க அப்படி சொல்லிட்டு விட்டுடணும், அது அவங்க இஷ்டம். நமக்கு நம்முடைய அழைப்பு என்ன? தர்மத்தை கற்றுக்கொள்வது. நான் எத்தனை நாட்கள் நான் என்ன நியூ ஜெருசலம் போனாலும் தர்மத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவன் தான். ஞானத்தை கற்றுக்கொள்ளாதீங்க, அது விபத்து. ஞானிகளுக்கு இறைவன் என்னைக்குமே எதிர்த்து நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் தனது தர்மத்தை கற்றுக் கொடுப்பார். தர்மம் என்பது வேற, ஞானம் என்பது வேற. வேதம் ஞானம் என்பது சாஸ்திரிகளிடத்திலும் இருந்தது. நியாய சாஸ்திரிகள் என்றால் ஞானமுள்ள சாஸ்திரிகள், பைபிள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனால் இடறி கீழே விழுந்தாங்க, கிறிஸ்துவுடைய விஷயத்துல கீழே விழுந்தாங்க. அப்படிதான் நீங்க வேதத்துல ஞானிகளாக போக போக கிறிஸ்துவுடைய விஷயத்துல இடறி கீழே விழுவீங்க. நாங்க இடறி கீழே விழ வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. ஏனெனில் நாங்க ஞானத்துல செல்லவில்லை, நாங்க தர்மத்துல சென்று கொண்டிருக்கிறோம். தர்மம் எங்களை ஒருபோதும் கைவிடாது. ஏனவைதான் நீங்கள் நன்மை செய்ய. இந்த வருஷம் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேன், இந்த வருஷம் இதை தாங்கி கொண்டிருக்கிறேன், இந்த வருஷம் இதை நான் செய்ய போறேன். பண திமிரில் எதையும் செஞ்சிடாதீங்க, ஆஸ்தி திமிரில் எதையும் செஞ்சிடாதீங்க, அகங்காரத்தில் எதையும் செஞ்சிடாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் இறைவனுடைய அழைப்பு இருக்கிறதா என்பதை பாருங்கள். இறைவனுடைய அழைப்பு நமக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். தேவனுடைய அழைப்பு, அந்த பரமனின் அழைப்பு நமக்குள்ள இருந்தாதான் நாம் முன் செல்ல முடியும்.
ஏனவைதான் இறைவன் இதை விரும்புறார், இதை விரும்புறதில்ல என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வாழ்க்கையின் பிரயாணத்தில் அல்ல, முதலாவது நாம் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை காட்ட வேண்டும். கல்விக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். இறைவனை அறிகின்ற அறிவுக்கு நாம் முதல் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் முதல் இடம் கொடுத்து நாம் முன் போனால்தான் இறைவனுடைய கரத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம செய்கிறதை இறைவன் அங்கீகரிப்பார். இல்லை என்றால் நாம் செய்கிறதெல்லாம் தண்டனைக்குரியதாக மாற்றப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். யாராவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய 31st நைட்டு 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி ஐக்கியத்திற்காக பெங்களூருக்கு வருவீர்கள் என்றால் தயவு செய்து அதை முதல்ல சொல்லிடுங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாங்க செய்யணும். நீங்க வந்தே ஆகணும். அப்படி சொல்லல, உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஜனவரி வந்த உடனே சத்தியத்தின் பெருவிழா இருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் வரணும். எல்லோருக்கும் ஒரே விதமான வசதிகள் இல்லை. ஆனா வசதி உள்ள பிள்ளைகளுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன், திடீர் என்று வந்துடாதீங்க. வாங்க, பரவாயில்ல, சொல்லிட்டு வருவீர்கள் என்றால் உங்களுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா அந்த காலையில நம்மளுடைய கூட்டம் அதிகாலையில முடிக்கும் போது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடு தவறி போயிடுமோ என்ற பயத்துல கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி இல்லை பிரதர், நாங்க பெங்களூருக்கு தான் வர்றோம், வருஷத்தின் முதல் அது ஆரம்பமே அங்கிருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல இருந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த போயிட்டு வருவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அநேக பேர் அந்த நாள்ல தான் எங்கெங்கயோ ஊருக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க தேவ சமூகத்தானே வர போறோம், நாங்க வந்துருவோம் பிரதர் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க. அநேக விதமான பாடல்கள், அநேக விதமான ஆராதனைகள், இன்னும் அதிகமான தேவனுடைய உறுத்துதலுக்கு நேராக செல்லும்படி அந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நீங்க அலுவலகத்துக்கு சொல்லிடுங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்யலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனவைதான் முதல் உதாரணத்தை படுத்திட்டு, இப்போ ராக்கேலுக்கு 1600 வருஷம் விட்டு எப்படி துக்கம் ஏற்கப்பட்டுச்சு. எங்க ஒரு மனுஷன் வாழுவதே 80 வயசு தான், 1600 வருஷம் விட்டு எப்படிங்க துக்கம் வரும் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தா அது வரும். எப்படி வரும் என்று சொல்லும் போதுதான் புரியுமே ஒழிய இப்ப புரியாது. ஏன்னா அன்னைக்கு பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தான் ஆக்சுவலி துக்கத்துல ஆறுதல் வேணும். ஆனா இங்க பைபிள் அப்படி சொல்லல. என்னைக்கோ இந்த பிள்ளைகளுக்கு பாட்டியா இருக்கக்கூடிய ராக்கேலை குறித்து சொல்லுது. ராக்கேல் ஆறுதல் அடையாமற்று போனாள். அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த மாதிரி ஒரு புத்திஹீனமான விஷயம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. எனவே தான் ஊசா போல நீங்களும் துணிந்து எதையும் செஞ்சிடாதீங்க. யார் மேலேயோ இருக்கிற வேற்றுமைக்காக, யார் மேலேயோ இருக்கிற கசப்புக்காக நீங்கள் நன்மை செய்வதாக எண்ணிய ஊழியத்தையோ ராபோஜனத்தையோ வேற எதையோ துணிந்து போய் செஞ்சு தண்டனைக்கு உள்ளாயிடாதீங்க. தண்டனை வரலையா புரிஞ்சுக்கங்க, இறைவன் உங்களை விட்டுட்டாருன்னு அர்த்தம். விட்டுட்டார், கடவுள் விட்டுட்டா எதையும் செய்ய மாட்டார். டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். சிரங்களை தாழ்த்திக் கொள்வோம், கண்களை மூடுவோம், கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.